குறிப்பா இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு சார். குறிப்பா வந்து இந்த கள்ளக்குறிச்சியில அந்த கள்ள சாராயம் அருந்தி ஒரு 67 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது வந்து அரசுடைய மெத்தன போக்கு அலட்சி போக்குன்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர். நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? இனிவரு காலங்களில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பது காய்ச்சல் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு கள்ளச்சாராயத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை வந்து தடுப்பதற்கு திமுக அரசு ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்குமா சார்? திமுக அரசு இல்லைங்க, எந்த அரசாலும் எடுக்கும். இந்த தொகுதியில் மும்முனை போட்டி இருக்கு. நாம் தமிழ் கட்சி ஒரு போட்டி, பாமக கூட்டணி போட்டி. நான் போட்டிடுறேன், நான் ஜெயிப்பேன். மும்முனை போட்டி உங்களுக்கு தெரியுதா? மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடும் அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து அவரிடமே விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா, இப்போ வந்து அன்னியூர் சிவாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கா சொல்லுங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அன்னியூர் சிவா அவர்களை இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவித்ததற்கு பிறகு பெருமதிப்பிற்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இனி அண்ணன் பொன் மிக சிறப்பாக தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி தினந்தோறும் பொதுமக்களை சந்தித்து அண்ணன் பொன்முடி அவர்களும் அவருடைய அன்பு புதல்வர் மரியாதைக்குரிய கௌதம் சிகாமணி போன்றவர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் லட்சுமணன் போன்றவர்கள், இங்கே இயக்கத்தின் முன்னணி நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர் கல்பட் ராஜா போன்றவர்கள் இந்த காணை பகுதியில், குறிப்பாக இந்த கெடார் பகுதியில் இயக்கத்தின் சார்பில் வாக்குகளை கேட்கிற அந்த பணியினை ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்முடைய சென்னை தெற்கு மாவட்டத்திலிருந்து இந்த கெடார் இந்த இது போன்ற பல்வேறு இடங்களில் நடைபெறுகிற வாக்கு சேகரிப்பு பணியில் நாங்களும் ஈடுபட்டார்கள். போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் வாக்குகள் உதயசூரியனுக்கு அளிப்போம் என்கின்ற வகையில் உத்தரவாதம் தந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு மக்கள் பெரிய அளவிலான திட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் பெரிய அளவில் வரவேற்று வாழ்த்து மகிழ்ந்தார்கள். குறிப்பா இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு சார்? நிச்சயம் வேட்பாளர் மட்டுமல்ல, எல்லோருமே பொதுமக்களே சொல்வது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை பெறுவார். இந்த தொகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வந்து இல்லை, அதை செய்து தரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க சார். இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருந்தபோது பல்வேறு இப்போ வர வழியில் கூட இந்த சிமெண்ட் சாலையாக இருந்தாலும் அதெல்லாம் புதுப்பித்து தந்திருக்கிறார். இந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்முடி அவர்கள் இங்கே இந்த கெடார் பகுதிக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அந்த மாதிரி இந்த எந்த ஏரியாவில் பார்த்தோம்னாலும் விழுப்புரத்தை சுற்றி விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் விழுப்புரம் இந்த எங்கே இருக்கிற அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், இது மாதிரி எல்லா விஷயமே திமுகவின் பங்களிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாக்களித்தால் அவர் நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரிடத்தில் கேட்டு பெற்று தேவையானவர்களை நிறைவேற்றி தருவார் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான காரணம் என்பது ஏற்கனவே அன்னியூர் சிவா என்பவர் இந்த பகுதியில் இயக்கத்திற்காக குறிப்பாக மக்களின் அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கு தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக வந்து இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறுவாங்க. அந்த வகையில் உங்கள் வேட்பாளர் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது. குறிப்பாக வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ள சாராயம் அருந்தி ஒரு 67 பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அது வந்து அரசுடைய மெத்தன போக்கு அலட்சி போக்குன்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியினர். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன சார்? அரசின் மெத்தன போக்கில் மெத்தனால் வந்த இறப்புகள் அது வந்து இப்போ மட்டும் இல்லை. 2001 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இதே பண்டூட்டியில் 53 பேர் இறந்திருக்கிறார்கள். ஏதோ லாவணி பாட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இது வந்து தொடர்ச்சியாக இந்தியா முழுமைக்கும் குஜராத்தில் மட்டும் ஒரு வருடத்திற்கு 2-3 முறை இது போன்ற பெரிய சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவர் பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் இதற்கான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து அது பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். போதை இந்த தடுப்பு நடவடிக்கைகள் இருந்தாலும் இது போன்று எங்கேயோ ஒரு மாதிரியான இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல்வர் அவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே இதற்காக வருந்துகிறோம். அந்த இது அரசின் மெத்தனம் என்று இதை எந்த வகையிலும் எடுத்துக்கொள்ள முடியாது. சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம், இது மாதிரி வந்து ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, கோகுல்தாஸ் என்கின்ற ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு தனிநபர் விசாரணை ஆணையமும் வைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். நிச்சயம் இரும்பு கொண்டு அடக்குவோம் என்கின்ற வகையில் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முதல்வர் எடுத்து வருகிறார். 3 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் கூட 22 பேர் கள்ள சாராயம் மாறி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ வந்து முதலமைச்சர் என்ன சொல்லனாக்கா, இது போன்ற கள்ள சாராயம் காய்ச்சால் அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பது சொல்லியிருந்தாரு. ஸோ மறுபடியும் 2வது முறை நடந்திருக்கு இல்லையா? ஸோ இனி வரும் காலங்கள் ஏற்கனவே சிபிசிஐடி அந்த விசாரணைக்கு உத்தரவிட்டு அதன் மூலம் ஏராளமான காவல்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்திருக்கிறார்கள். இன்னமும் வழக்குகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே நடவடிக்கைகள் என்பது கடுமையான நடவடிக்கைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு அதாவது நியாயப்படுத்த முடியாத ஒரு செய்தி என்றாலும் இதையும் இதன் மீதும் இதில் ஈடுபட்டவர்கள் மீதும் இப்போதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் என்பது காய்ச்சுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு கள்ளச்சாராயத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை வந்து தடுப்பதற்கு திமுக அரசு ஒரு உறுதியாக நடவடிக்கை எடுக்குமா சார்? திமுக அரசு இல்லைங்க, எந்த அரசாலும் எடுக்கும். திமுக வந்து மிக கடுமையாக எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரியான சம்பவங்கள் என்பது இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கான எல்லா விஷயங்களும் எல்லாருமே கூட இறங்கி பண்ணணும். அந்த வகையில் இப்போது தொடர்ச்சியாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தான் வருது. சார், எங்கள் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய சாதனைகளை பெண்கள் மிக தெளிவாக வரவேற்கிறார்கள். களத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலமைச்சரை பற்றி பேசுகிறப்ப எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான திட்டங்கள் அவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது எவ்வளவு வரவேற்பு இருக்கிறது என்று. நிச்சயமாக இந்த தேர்தலிலே மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று நான் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்றாத தொகுதிகளுக்கு நீங்கள் என்ன மாதிரி நலத்திட்ட விதங்களை வழங்கி அடிப்படை கோரிக்கை நிறைவேற்றுங்க சார்? சார், இந்த தொகுதி முழுக்க முழுக்க விவசாயிகளை நிரம்பிய தொகுதி. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியும் செய்யப்படவில்லை. எங்களுடைய மறைந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழேந்தவரில் இருந்த பிறகு ஒன்றா செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக இந்த செல்லங்குப்பம் கெடாருக்கு 2 ரோடு, ஒரு ரோடு போட்டுவிட்டு நீங்கள் வந்தீங்க, அதை பார்த்தீங்க. இன்னொரு ரோடு சேங்ஷன் வாங்கியிருக்கிறோம். 3 ஆண்டுகளாக தமிழகமே இப்படி சீரழிஞ்சு தான் கடந்த 10 ஆண்டுகளில் இருந்தது. தளபதியினுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களை அணுகி ஒவ்வொன்றாக தான் பெற்று செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் விவசாயத்துக்கு தேவையான நந்தங்கால்வாய் திட்டத்திற்காக பல முறை சட்டமன்றத்தில் அண்ணன் புகழேந்தி குரல் எழுப்பியிருக்கிறார். ஒரு தொகுதிக்கு 10 முக்கிய கோரிக்கைகளை கேட்டதை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகளை என்னுடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதை எழுதினாரோ அப்பொழுது நானும் மற்ற ஒன்றிய செயலாளர் உட்கார்ந்து தான் அந்த கோரிக்கைகளை எழுதினோம். அதையே நான் நிறைவேற்றி தருவேன். இந்த தொகுதியில் மும்முனை போட்டி இருக்குது. நாம் தமிழ் கட்சி ஒரு போட்டி, பாமக கூட்டணி ஒரு போட்டி. ஸோ உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? நான் போட்டிடுறேன், நான் ஜெயிப்பேன். மும்முனை போட்டி உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் செய்தியாளர், உங்களுக்கு தெரியுதா மும்முனை போட்டி? நாம் தமிழரும் போட்டிடுறாங்க, பாமக சார்பிலும் ஒரு எனக்கு அது மாதிரி தெரியலைங்க. நான் போட்டியிடுகிறேன். எங்கள் கட்சி சின்னம் போட்டியிடுகிறது.